ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த அமாவாசை நாளில் ஏன் சுப காரியங்கள் செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்று அதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது அமாவாசை வந்தாலே பொதுவாக ஒரு நல்ல நாள் தான், அன்னைக்கு நல்லதை எது வேணாலும் செய்யலாம் என்று சொல்வார்கள். முக்கியமாக சில வேளையில் முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் தான் அன்றைக்கு செய்ய மாட்டார்கள். ஏன் என்றால் அமாவாசை என்பது பித்திருக்களுக்கென்று அவர்கள் வழிபடுவதற்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு தினம். நம் முன்னோர்களால் பித்திருக்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு தினம். எனவே அன்றைய தினத்தில் எந்த சுபகாரியம் செய்ய மாட்டார்கள். இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. எனவே அமாவாசை என்று வேறு எந்த காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு இன்னொரு காரணம் பார்த்தோமானால், அமாவாசை அன்று சந்திரனும் சூரியனும் ஒரே கட்டத்தில் இருக்கும். இப்போது சித்திரை மாதம் மேசராசியில் சூரியன் இருக்கும். இதே சித்திரை அமாவாசை என்று பார்த்தீர்களானால் சூரியன் சந்திரன் அதே மேசத்தில் இருக்கும். எனவே தான் அது ஒன்று. என்ன காரணம் என்றால், அமாவாசை முடிந்த பிறகு வளர்பிறை வரும்போது அந்த சந்திரனின் பலம் கூடிக்கொண்டே வரும். நாளுக்கு நாள் நல்ல கூடிவிட்டே வரும். அதன் பிறகு திரையோதசி பார்த்தா சதுர்த்தி நல்ல பலன் ஃபுல் போஸ்டோட சந்திரன் இருப்பார். பௌர்ணமி என்று முழு நிலவாக காட்சி அளிக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமிக்கு பிறகு தேய ஆரம்பித்து விடும். அதன் பிறகு என்ன ஆகும் என்றால் அதன் பலம் இழந்து கொண்டே இருக்கும். சந்திரன் தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டே இருக்கும். தேய்பிரையில் இருந்து அமாவாசை வரை முற்றிலுமாக இழந்து, அமாவாசை என்று பலமே இல்லாமல் சூரியனோடு சேர்ந்திருக்கும். மேலும் அன்றைய தினம் மனிதர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் கூட இருக்கிறதை அறிவில் தடுமாற்றம் கூட இருக்கும். எனவே தான் அது சந்திரன் ஒரு பக்கம் மனோகாரகன், அவன் ஃபுல்லாக பலம் இழந்து இருக்கிறக்கூடிய ஒரு நாள் அமாவாசை. எனவே தான் அந்த அமாவாசை என்று சந்திரன் பலம் இழந்து இருக்கும். எனவே அன்றைய தினம் நாம் எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது, எந்த ஒரு சுப காரியம் செய்யக்கூடாது என்று நம் பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அதன் பிறகு அமாவாசை முடிந்த மறுநாள் பாட்டிமே பிறகு துவிதியை வந்துடும். துவிதை அன்று சந்திரன் தெரிய ஆரம்பித்து விடுவார். அதன் பிறகு தன்னுடைய வலிமை கூடிக்கொண்டே வரும். வளர்பிறை சந்திரன் மிகவும் நல்லது, சுபர். எனவே வளர்பிறை காலத்தில் நாம் எந்த ஒரு நாள் பார்த்தாலும் சரி, அந்த தினத்தில் ஒரு நல்ல காரியம் செய்யலாம் என்று நம் முன்னோர்கள் சொல்லிவிடுவார்கள். எனவே இந்த அமாவாசை காலத்தில் அந்த நாளில் சந்திரன் முற்றிலுமாக பலம் இழந்து இருக்கிறபடியால் தான் அமாவாசை என்று எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க அனுப்பவும்.